புதுவை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றைய நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கெல்லாம் சரியாக தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் விரிவாக அவர்களுடைய வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வரக்கூடிய வாக்காளர்கள் வெயில் நேரங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெளியிலும் அவர்களுக்கு நிழல் பந்தல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு கோர இருக்கக்கூடிய வெளிப்பகுதியாக இருந்தாலும் கூட அவர்கள் வெளியே வரிசையில் நிற்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்பதனால் அவர்களுக்கான இந்த நிழல் பந்தல் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் உள்ளே செல்வதற்குரிய வசதியாக நடைபாதைகள் விரிவாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் உள்ளே செல்வதற்கு வசதியாகவும் ரேம்ப் போன்ற வசதி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாக்காளரும் தங்களுடைய வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக வாக்குச்சாவடியில் என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வகையில் அதற்கான போஸ்டர்கள் அதனுடைய வாசலில் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார், அவர்களுக்கான சின்னம் என்ன, எந்த கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய பெயர் மற்றும் அவருடைய முகவரி உள்ளிட்ட அடங்கிய விவரங்கள் கூடிய ஒரு போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளே செல்வதற்கு கைபேசி, அதாவது மொபைல் போன்ஸ்களுக்கு அனுமதி கிடையாது. அதே போன்று வாக்குச்சாவடிகளுக்கு அவர்கள் செல்லக்கூடிய வழி எது என்பது குறித்த ஒரு அறிவிப்பை கொடுக்கக்கூடிய வகையிலான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளே செல்லக்கூடிய வாக்காளர்கள் எவ்வாறு வாக்கு செலுத்த வேண்டும் என்பது குறித்தான ஒரு விளக்க முறையை தெரிவிக்கக்கூடிய ஒரு போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவர்களோ அல்லது வாக்களிக்கக்கூடிய முறைகளில் ஏதேனும் சந்தேகம் இருக்கக்கூடியவர்களோ அதனை தெரிந்து கொள்ள வகையில் ஒரு போஸ்டர் என்பது ஒட்டப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உள்ளே செல்லக்கூடிய வாக்காளர்கள் தங்கள் கையில் எந்த மாதிரியான ஆவணங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விளக்கத்துடன் கூடிய ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதில் வாக்காளர் புகைப்பட அட்டை, பாஸ்போர்ட் அல்லது ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஏதோ ஒரு அட்டையை அவருடைய வாக்கு செலுத்துவதற்கு அவர்கள் காட்டக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ளே வரக்கூடியவர்களுக்கு செல்போன் அனுமதி இல்லை என்பதனால ஒருவேளை கையில் செல்போனோடு வரக்கூடிய வாக்காளர்கள் அவருடைய மொபைல் போனை கொடுப்பதற்காக டோக்கன் சிஸ்டம் என்பது பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு வாக்காளர்களும் அவருடைய டோக்கன் பெற்றுக்கொண்டு அவருடைய மொபைல் போனை ஒப்படைத்துவிட்டு அவர்கள் வாக்கு செலுத்திய பிறகாக மீண்டும் வீட்டுக்கு செல்லும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று BLO இந்த பகுதியில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வாக்கு செலுத்துவதற்காக வரக்கூடியவர்களுடைய வாக்குரிமை இந்த சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியில் தான் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள உதவியாக அந்த பூத் ஸ்லிப்பை அவர்கள் செக் செய்கிறார்கள். அதற்கு பிறகாக அவர்களுக்கு அந்த அனுமதி என்பது அனுமதிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆண்கள், பெண்கள் என இருபாலரும் தனித்தனி வரிசையில் இருந்து அவருடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 2 பிரிவாக வரிசையில் இருந்து அவர்கள் வாக்கு செலுத்த முடியும். முன் வருவர்களுக்கு அந்த முன்னுரிமையும், அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கான அந்த வசதிகள் செய்யப்படுகின்றன. தொடர்ந்து உள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு முதலில் அவர்களுடைய அந்த வாக்கு செலுத்தக்கூடிய பகுதிக்கு உள்ளே செல்லும் பொழுது அவர்களுடைய அந்த ஓட்டர் ஐடி என்பது செக் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அவருடைய வாக்கு இந்த பூத்தில் தான் இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டு அதன் பிறகு அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இதுபோல் வாக்கு செலுத்த வரக்கூடியவர்கள் எந்தெந்த வழிகள் பின்பற்றி முறையாக வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு விரிவான, ஒரு தெளிவான ஏற்பாடுகளுடன் புதுவையினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான